கோடநாடு விவகாரம் குறித்து டிடிவி தினகரன் கூறிய குற்றச்சாட்டுக்கு முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் பதிலடி கொடுத்துள்ளார். டிடிவி தினகரன் தரம் தாழ்ந்த அரசியல் செய்வதாகவும் உளவுத்துறை அளித்த ஆவணங்களை எப்படி கிழித்து எறிய முடியும் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். அங்க போய் உள்ளார போய் யார் ஆட்சியில் நடக்குது, அது அந்த சூழ்நிலையை பாருங்க. எங்க சித்தி ஜெயிலில் இருக்காங்க. நானும் 17ஆம் தேதி என்னை கட்சி விட்டு நீக்கியிருக்காங்க. என்னை கட்சி விட்டு நீக்கியதுனால அவர்களுக்கு இன்னும் பயம் அதிகமாகிடுச்சு. இந்த ஃபைலெல்லாம் எடுத்து டிடிவி தினகரன் வெளியில் விட்டுடலாம், ஏன்னா அவர்களுக்கு தெரியும். ஆனால் அந்த முட்டாள்களுக்கு தெரியவில்லை, எல்லாம் போயஸ் கேட்டலில் தான் இருந்துச்சு. அதெல்லாம் நாங்கள் அதுக்கு முன்னாடியே கிழிச்சு போட்டோம். எங்களுக்கு அதெல்லாம் வைத்து யாரையும் பயமுத்தணுங்கிற கேவலமான புத்திலாம் எங்களுக்கு கிடையாது. அதை நானும் டாக்டர் வெங்கடேஷா போய் கிழிச்சு போட்டோம். அதில் நான் படித்தேன், எல்லாரை பற்றியும் இருந்துச்சு. எல்லாருடைய லீலா வினோதங்கள் என்னென்ன எல்லாமே இருந்துச்சு. அம்மா இன்டெலிஜென்ஸ் அனுப்ப வேண்டிய இது இல்லை, அது அங்கே இருந்தது. அது அம்மா ரூமில் இருக்கும். நாங்கள் பழைய இதிலெல்லாம் பார்த்துருக்கேன். அம்மாவே கொடுப்பாங்க, இந்த பாருப்பா அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு கொடுப்பாங்க. அவங்களுக்கு வரும் அந்த பச்சை கவரும்பாங்க. அதில் உள்ளதெல்லாம் ஃபைலில் வச்சுருந்ததில் நான் பார்த்துட்டு, ஏன்னா அக்கா இல்லை அதெல்லாம் என்னென்னு பார்த்து கிழிச்சு போடுங்க தமிழ், வேறு யாரையும் நம்ப முடியாது. நாங்கள் 2 பேர் படிச்சுட்டு சிரிச்சுட்டு எல்லாத்தையும் ஷட்டரில் போட்டு அடித்து அப்புறம் கொளுத்தி போட்டோம். அது பாவம் பழனிசாமி அங்கே போய் தேடிட்டு இருந்தார். அது காரணம் நான் ஏதாவது வெளில விட்டுருவேன், என்னை என்னோட கைதுக்கு காரணமாக இருக்கும், என்னை கட்சி விட்டு நீக்கிட்டு. உண்மை தான். அவர் என்ன சொல்கிறாரு, எம்எல்ஏக்களை பற்றி, அமைச்சர்களை பற்றி, தண்டவாளங்களை பற்றி, வண்டவாளங்களை பற்றி, அவருடைய லீலைகளை பற்றி உளவுத்துறை கொடுத்ததெல்லாம் உத்தமபுத்திரன் படித்து கிழிச்சு போட்டாராம். எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான ஒரு சிறுமைப்படுத்துகிற ஒரு எண்ணம் என்று பார்க்கணும். வெறுவாயிலே அவள் மெல்லுவார் இவர். அதாவது வெறுவாயிலே அவளே இல்லாமல் வெறுவாயிலே மெல்றவர் இவர். இவர் சொல்றாரு எல்லாத்தையுமே படிச்சு கிழிச்சிட்டோம். எப்படி எதை வேண்டுமானாலும் பொது வெளியிலே பேசி விடலாமா? உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.